ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 60 டேஸில் நான் 6 kgs வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். இந்த வெயிட்டுமே எனக்கு சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது. நடுவில் பொங்கல்லாம் வந்த பொழுது பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு அப்போ கொஞ்சம் வெயிட் ஏறிச்சு. அப்புறம் திரும்பவும் ஒரு 3லிருந்து 4 நாள்லேயே அந்த வெயிட்டையுமே குறைச்சாச்சு. நேற்று காலையில் நான் பூசணிக்காய் ஜூஸ் எடுத்துக்கல. கொஞ்சம் வெளியில் போயிட்டு மீனெல்லாம் வாங்கிட்டு வரணும். அதனால் கொஞ்சம் காலையிலேயே சீக்கிரமாக காஃபி போட்டு நான் குடிச்சிக்கிட்டேன். நான் உக்கடம் போயிட்டு மீனெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். சண்டேனா அங்கே மீனெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறதுனால ஆட்டு ரத்தமும் வாங்கிட்டு வந்தேன். நான் டெய்லி போடுற ரெசிபீஸ் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு டெய்லி ஷேர் பண்ணுறேன். நெத்திலி மீனுமே 150 ருபீஸ்க்கு கிடச்சிது. ஸோ நெத்திலி மீனும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். மீன் நல்லா பெருசாகவும் இருக்குது. இது கூடவே கிழங்கா மீன், ஐல மீன், தரணிக்கு சளியாக இருக்கிறதுனால ஒரு 1/4 கிலோ சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தேன். காலைல சூப் போட்டு கொடுத்துர்லான்ட்டு. எல்லா மீன்லேயுமே உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா நீட்டாக க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். சூப்புக்கு ரெடி பண்ணி அடுப்பில் வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு சூப்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக மல்லி, குருமிளகு, ஜீரகம், சோம்பு, மஞ்சள், சின்ன வெங்காயம், பூண்டு, இது கூடவே தக்காளி. நான் இன்றைக்கி 1/4 கிலோ சிக்கன் இது எடுத்துருக்கறனால அதுக்கு ஏற்ற மாதிரி காரம்லாம் போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகம் காரம் சேர்க்க வேண்டாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு தொண்டெல்லாம் புண்ணாக இருக்கும். கடாயில் கழுவி வச்சுருந்த சிக்கனை போட்டுட்டு கல்லுப்பும் சேர்த்திட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 3 பேர்த்துக்கு நம்ம 3 டம்ளர் வேணும் அப்படின்னா ஒரு 4 டம்ளர் தண்ணியாக ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா கொதிச்சு வர்றதுக்கு நல்லா வற்றி வரும்போது சரியாக இருக்கும். இதில் நான் வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் சேர்த்தலை. நல்லா கொதித்து சிக்கனும் நல்லா வெந்து நல்லா எண்ணெயெல்லாம் ரிலீஸ் ஆகும் சிக்கனில் இருந்தே. அது வரைக்கும் விட்டுட்டு கொஞ்சம் வெதுப்பாக வாய் பொறுக்கிற சூட்லேயே கொடுத்துடணும். நல்லா சூடாக சாப்பிட்ணும் அவங்க. அப்போ தான் அந்த சளி அறுத்துக்கிட்டு போகும். இப்போது ரத்த பொரியல் ரெடி பண்ணிடலாம். ரத்த பொரியல் செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, காரத்துக்காக நம்ம போடுறது பச்சை மிளகா மட்டும்தான். பச்சை மிளகாவோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பச்சை மிளகாவுமே இந்த ரத்தத்தோட சேர்த்தி மென்று சாப்பிடலாம். அதனால நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சூப்புக்கு செஞ்ச சிக்கனை சூப்போட சேர்த்தி சாப்பிட மாட்டாங்க என் பசங்க. அதனால அந்த சிக்கன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பெப்பரும் சிக்கன் மசாலாவும் போட்டு நல்லா புரட்டினது போல் எடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பாட்டோட சேர்த்தி சாப்பிட கொடுத்துடலாம். இதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், சோம்பு, கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த டைம்லேயே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் கல்லுப்பு நல்லா கரைஞ்சி வரும். வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூட கழுவி வச்சுருந்த ஆட்டு ரத்தத்தை போட்டுடலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஆட்டு ரத்தத்தை வெங்காயத்தோடவே சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டே இருக்கணும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் தேங்காய் இதெல்லாம் எதுவுமே சேர்த்தலை. டேஸ்ட் பார்த்துக்குங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க. ஒரு 7 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த ரத்தம் எல்லாமே நல்லா ஒன்று திரண்டு நல்லா வரும். கழுவி வச்சுருந்த மீனுமே எனக்கு என்ன எவ்வளோ தேவையோ அது மட்டும் எடுத்து மேரினேட் பண்ண போகிறேன். மீதி நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஒரு 2-3 நாள் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலான்னு. மீன் வறுக்கிறதுக்கு நான் என்ன மசாலா சேர்த்துவேன்னா, நான் அரைச்சி வச்சுருக்கிற இந்த குழம்பு மிளகாத்தூள் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதில் எல்லா மசாலாவுமே போட்டிருப்பேன். அது கூடவே உப்பு, மைதா, அரிசி மாவு, எலுமிச்சைப்பழம், கலர் பொடி வேணும்னா கலர் பொடியும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். எலுமிச்சைப்பழம் சேர்த்தும் போது நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமும் நல்ல ஒரு இந்த புளிப்பு தன்மை இருக்கும். இந்த மசாலா எல்லாமே நல்லா கலந்து வச்சுட்டு
ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாவே போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. வெளியிலேயே வச்சிடலாம். அது அப்படியே நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மீன் குழம்புல வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கரெக்டாக இருக்கும் டைமு. மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் ஏற்கனவே புளியை வந்து ஊற வச்சுட்டேன். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், சோம்பு, கொஞ்சமாக பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பூண்டை வந்து நான் தட்டி எடுத்துக்கணும். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறத விட தட்டி போடுறது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கின உடனே இதில் அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் நம்ம ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி போடுற சமயத்தில் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்து போட்டுடணும். அப்போ தான் இந்த வெங்காயம், தக்காளியில் மசாலா எல்லாமே பிடிச்சிருக்கும். இதில் கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக தனி மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள்னு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா முந்தா நேற்று இந்த மசாலா, அது எல்லாமே வந்து தனித்தனியாக போட்டுட்டு இது கூடவே நான் ரெடி பண்ணி வச்சுருந்த குழம்பு மிளகாய் தூளுமே போட்டு நல்லா கலந்துட்டுட்டு கொதிக்க விட்டுருவேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கரைச்சி வச்சுருந்த புளியை ஊற்றணும். இந்த டைமில் தண்ணி போதுமான்னு பார்த்துக்குங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மீனை வந்து போட்டுடலாம். மீனை போட்டுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சமும் வேகும். அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா தான் மீன் வந்து உதிரி உதிரியாக வராமல் நல்லா முழுசாகவே நம்மளால் எடுத்துக்க முடியும். இந்த மீன் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அயில மீன் வந்து பெருசு பெருசாக இருக்கிறதுனால ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சில மீன் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண முடியாது. பண்ணாலும் நல்லா இருக்காது. அது தோல் எல்லாமே வந்து பேனோட சேர்த்து ஒட்டிக்கும். அதனால சில மீன் வந்து நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ணி ஆகணும். நம்ம சேர்த்திருக்கிற மசாலா பார்த்திங்கன்னா எல்லாமே மீனோடவே நல்லா ஒட்டிக்கும். அதுக்காக தான் நம்ம மைதா போடுறோம். மைதாக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்திக்கலாம். நான் நேற்று மத்தியானத்துக்கு கோதுமை ரவையில் சாதம் போல் செஞ்சுட்டு இதில் மீன் குழம்பு போட்டு ரத்த பொரியலும் எடுத்துக்கிட்டு மீன் வறுவலும் சேர்த்து நேற்று மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டேன். டயட் இருக்கிறோன்ட்டு பிடிக்காததை சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. இந்த பிளேட் பார்த்தோம்னா நான் வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்பவே இஷ்டமான பிளேட்டாக தான் இருக்கும். இது போல் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே பிடிக்கும். சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கையோடவே நான் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் பேட் ஸ்மெல் வராது மீனெல்லாம் வறுத்துருக்குறோன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் மீன் வறுத்துருக்கறனால நல்லா நீட்டாக சோப் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா தான் நீட்டாக இருக்கும். நான் கையோடவே அடுப்போட அந்த அக்சசரிஸ் எல்லாத்தையுமே நான் கழுவி எடுத்து வச்சுட்டு சிங்கையுமே நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாசனையாக வரத்துக்காக கடைசியாக கொஞ்சமாக கம்ஃபோர்ட் தொளிச்சு விட்ருவேன். அப்போது நல்லாவே வாசனையாக இருக்கும். ஏன்னா இந்த ஜலதாரியில் தான் நம்ம மீன் எல்லாமே கழுவுறோம், ரத்தம் எல்லாம் கழுவுறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு சூற வாடை வரக்கூடாதுன்னு நம்ம இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கணும். கிச்சன் இது போல் நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் அடுத்த வேலை வந்து அங்கே போய் சமைக்க முடியும். நைட்டுக்கு நான் கொள்ளு கஞ்சி தான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு 1.5 டம்ளர் தண்ணிக்கு 1.25 டேபிள் ஸ்பூன் அரைச்சி வச்சுருந்த அந்த கொள்ளு பொடிங்கிறது 1/4 கிலோ கொள்ளு, 100 கிராம் ஜீரகம், 100 கிராம் சோம்பு இது மூணுத்தையுமே தனித்தனியாக மிதமான சூட்டில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆறின பிறகு அரைச்சி டப்பாவில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா வேணுங்கும் போதெல்லாம் இது போல் கொள்ளு கஞ்சி வச்சு குடிச்சிக்கலாம். நைட் இது போல் கொள்ளு கஞ்சி வச்சு குடிச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களோட மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லை, கொள்ளு கூட இந்த ஜீரகம், சோம்பு சேர்க்கும்போது வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வயிறெல்லாம் நல்லா நீட்டாக காலைல க்ளீன் ஆகிட்டு வந்துடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.